அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டோரா பர்ஃபி பண்ண போகிறோம். இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டலனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்வீட்ஸ் கடைலாம் கண்டிப்பாக இதை பார்த்துருப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப காஸ்ட்லியும் கூட. வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். டோரா பர்ஃபிக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சர்க்கரை சேர்க்காத பால்கோவா எடுத்திருக்கேன். இது வீட்டிலே செஞ்சது தான். 1/2 கிலோ பால்கோவா அப்படின்னா 1/4 கிலோ மண்டவல் எடுக்கணும். பாதி அளவுக்கு மண்டவல் இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் நான் மண்டவலும் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையணும். இந்த பாகு எப்படி இருக்கணும் அப்படின்னா கையில் உருட்டுற அளவுக்கு வரணும். அதாவது பச்சை தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து உருட்டினீங்கன்னா கையில் ஒரு பால் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ போய் நம்ம வந்து டோரா பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும் டோரா பர்ஃபியில். இப்போ ஒரு கடாயில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய்யும் ரொம்ப கம்மியாகவே போதும். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பால்கோவா சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்க்காத பால்கோவா. இது 1/2 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். இது பார்க்க தான் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியும் கொண்ட மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து 3 லிட்டர் பாலில் நான் செஞ்ச பால்கோவா. இது பசும்பாலில். இது வந்து செய்யும் போது அடுப்பு எப்பவுமே சிம்மில் தான் இருக்கணும். ஃபுல் வச்சு பண்ணிடாதீங்க, தீஞ்சிரும். அதனால் நம்ம வந்து கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் கலர் சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நெருன்னு வரும். அதுதான் நமக்கு ஸ்டேஜ். அது வரைக்கும் நம்ம வந்து கை விடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் செஞ்சுட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் லைட்டாக இலகி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இதே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ எந்த ஸ்வீட் செய்யலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் கேட்பாங்க இது என்னது அப்படின்னு. அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கைவிடாமல் கிளறணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அவ்வளோதான். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நெருன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பாகு சேர்த்துடலாம். இதுதான் பதம். இதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ பாதி சேர்த்துக்கிறேன். இப்போ பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாதி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம் பாகை. இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ மிச்சம் இந்த பாகையும் சேர்த்துடலாம். இது எது பதம் அப்படின்னா இது வந்து சட்டியில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். இது 2 நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு. இங்கே பாருங்கள் இப்போ ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இது ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது. இதான் ஸ்டேஜ். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது எப்படி செட் பண்ணுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஹீட் ப்ரூஃப் பாக்ஸ் தான். இது வந்து நான் வீடியோக்காக மட்டும்தான் இது எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் நம்ம வந்து சில்வர் பாத்திரத்துக்குள்ளே சேர்க்கலாம், செட் பண்ணலாம். கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் இதில். நீங்கள் நம்ம பிளேட் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம செட் பண்ணலாம். இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதில் சேர்க்குறேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த டோரா பர்ஃபி இதில் சேர்த்துடலாம்.
பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா உங்களுக்கு? இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேப் பண்ணி விட்டுலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதாம் சேர்க்குறேன். உங்களோட இஷ்டம் தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது இல்லைனா கூட இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது 4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் செட்டாக விடலாம். அதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டு நான் கட் பண்ணதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கட் பண்ணி பீஸ் போட்டேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டோரா பர்ஃபி செய்கிறது. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். எங்கள் குழந்தைங்க பாதாம் சேர்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிஸ்தாவும் சேர்க்க சொன்னதுனால நான் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.